திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் எங்களோட தலைவர் வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு பேசுகிறது கூட தலைவருக்கு மனசு வரல. ஏன்னா அங்கே வேவ்னு சொல்லக்கூடிய மக்களுடைய அலை அதிகமாக இருந்துச்சு. காவல்துறை மக்களுடைய பாதுகாப்பை கருதி ரோடை பிளாக் பண்ணி அவர் அமைதியாக பிரச்சாரம் பண்ணிட்டு அடுத்த பிரச்சார ஸ்பாட்டு போகிறதுக்குள்ளேயே இன்றைக்கு பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் போகிறதுக்குள்ள எங்களுக்கு மீண்டும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் எங்களோட தலைவர் வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட எப்படி கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மேன்மேட் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்டாம்பேட் அன்னைக்கு செந்தில் பாலாஜி உருவாக்குனாரோ அதனால தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி தொகுதி மாதிரி பயந்து ஓடி இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருக்காரு. கரூரில் பெரிய நான் தான் அரசியல் தெரியும், கொங்குல நான் திமுக ஜெயிச்சு கொடுக்கணும்னா கரூர்லேயே நிற்கிறதுக்கு எந்த திராணியும் இல்லாத செந்தில் பாலாஜி கரூர் பிறந்த மண்ணை விட்டு பயந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் நிற்கிறதுக்கான காரணம் அந்த கரூருடைய 47 பேர் உயிரிழப்புக்கான காரணம் முதல் குற்றவாளி கொலை செய்த குற்றவாளி செந்தில் பாலாஜி கரூர் மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் இன்னைக்கு முதல்வர் இல்லை, ஒரு காம்பந்து முதல்வர். என்னுடைய பார்வையில் எங்களுடைய பார்வையில் ஒரு முன்னாள் முதல்வர். தன்னுடைய தொகுதிக்குள்ள யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இத்தனை நாள் ஜெயிச்சதுக்கான காரணம் ஒரே காரணம்தான், எதிர்த்து நிற்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. அதிமுகவும் இல்லை, எந்த கட்சியும் கிடையாது. யார் நின்னாலும் விலைக்கு வாங்கிடணும். இதுதான் இந்த திமுக குடும்பத்துடைய வலு, ஒரு ஜனநாயகமற்ற செயல். அப்போ எங்களுடைய தலைவர் கொளத்தூரில் எங்களுடைய வேட்பாளர் பிரச்சாரம் செய்யும் பொழுது பெரம்பூர்லேருந்து கொளத்தூருக்குள்ளே லைவில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த இடத்துலையும் காவல்துறை இல்லவே இல்லை, எந்த இடத்துலையும் இல்லை. இன்னைக்கு காலையில் வீட்டிலேருந்து பெரம்பூரில் நாமினேஷன் பண்ணி முடித்து நாமினேஷன் பண்ண இடத்துல இருந்து ஒரு ஸ்பாட்டை கொடுத்து பெரம்பூரில் இருக்க காவல்துறை மக்களுடைய பாதுகாப்பை கருதி ரோடை பிளாக் பண்ணி அவர் அமைதியாக பிரச்சாரம் பண்ணிவிட்டு அடுத்த பிரச்சார ஸ்பாட்டு போகிறதுக்குள்ளேயே கொளத்தூரில் வந்தால் எந்த விதமான காவல்துறையும் சப்போர்ட் இல்லை. தலைவருடைய பாதுகாப்புக்கு எல்லா விதமான ஒய்பிரிவு இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ரோடுலேயும் எழுச்சியாக வரக்கூடிய மக்கள் கூட்டம், அதுவும் குறுகிய சாலைகள். அந்த குறுகிய சாலைகளில் முக்கியமாக அதிகப்படியான பெண்களும் குழந்தைகளும் நாங்கள் குழந்தைகள் வர வேண்டாம்னு சொல்லி நான் கையெடுத்து கூப்பிட்டு பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 400-500 தொண்டர்கள் ரோட்டில் நின்னாலும், ஆனால் காவல்துறை சாலைகளை கரெக்டாக பிளாக் பண்ணணும். எப்படி பெரம்பூரில் பிளாக் பண்ணி கரெக்டான அந்த பிரச்சாரத்தை வடிவமைத்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு கொளத்தூரில் எந்த விதமான பிளானிங்கும் போலீஸ் பண்ணவே இல்லை. இது நேரடியாக காவல்துறை உயர் அதிகாரியில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனராக இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்களாகட்டும், எந்த விதமான பிளானிங்கும் பண்ணாமல் இன்றைக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களுக்கு எதிராக இன்றைக்கி சென்னை டிஸ்ட்ரிக்டில் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் தவறான தகவல் சொல்கிறார். நாங்கள் ஆப்லேயே நாங்கள் பர்மிஷன் வாங்கலன்னு முதல்ல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொன்னார். இந்த மாதிரி இன்னும் திமுக உடைய தலைவர் அவர்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை முடக்கணுங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாமினேஷன் பண்ணும்போது அவர் மட்டும் ரோட் ஷோ பண்ணலாம். ரோட் ஷோ பண்ணும்போது பக்கத்தில் மக்களே கிடையாது, அவங்களுடைய பவுன்சர்ஸு, அவங்களுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. உண்மையான மக்கள் கூட்டமும் மக்களுடைய எழுச்சியும் வரும்பொழுது நாங்கள் கேட்குறது ஒன்று தான். சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேடம்கிட்ட நான் கேட்டது ஒன்று தான். நாங்கள் பிரச்சாரம் பண்ணும்பொழுது இன்னொரு கரூர் சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் தாழ்மையுடன் அந்த மேடம்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா அவ்வளோ வழிகள் இன்றைக்கி நாங்கள் பார்க்கும்பொழுது அந்த ரோட்டில் ஒரு அலை உருவாகிற மாதிரி நாங்கள் கொளத்தூரில் அந்த வேன் நிற்கும் பொழுது முன்னாடி ஸ்பாட்டுக்கு போகாமல் முன்னாடியே ரைட்லேயே திரும்பிட்டோம். பேசுகிறது கூட தலைவருக்கு மனசு வரல. ஏன்னா அங்கே வேவ்னு சொல்லக்கூடிய மக்களுடைய அலை அதிகமாக இருந்துச்சு. எந்த ரோடுமே காவல்துறை சரியாக பிளாக் பண்ணலை. எந்திரிச்சு நிற்கும்போது பதற்றத்தோடய இன்றைக்கி பேசினார்.
ஸோ எங்கள் கண்ணு முன்னாடி திருப்பியும் எந்த காவல்துறையும் உள்ளே விடாமல் மக்கள் வந்து இந்த குறுகிய சாலையில் கூடட்டும், அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடட்டும், அதுக்கப்புறம் திருப்பி இடிச்சிட்டு திருப்பி கீழே விழுந்தா திருப்பியும் எங்கள் தலைவர் மேலே பழி போட்டு திருப்பியும் வந்து இன்னொரு கரூர் சம்பவத்தை இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் நடக்கணும்னு முற்பட்டார். அதனால தான் இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியிலேயே நாங்கள் பாதியிலேயே வந்து எங்களுடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு வண்டியை ரைட்டில் திருப்பிட்டு நேராக வந்து இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி இருக்க பிரச்சனை 26 கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த பயம்? எந்த தொகுதியில் யார் வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். இது ஜனநாயக கடமை, இது ஜனநாயக உரிமை. மக்கள்கிட்ட பார்த்து எப்படி பெரம்பூரில் பண்ண முடிஞ்சு ஏன் கொளத்தூரில் பண்ண முடியல? வில்லிவாக்கத்தில் காவல்துறை சிறப்பாக வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. ஆனால் போகக்கூடிய ரூட், அங்கேருந்து போகக்கூடிய ரூட்டுக்கு எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னு எதுவுமே தெரியல. அப்போ ஒரு சில தொகுதிகளில் காவல்துறை நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க, ஆர்ஓவோட பேச்சை கேட்குறாங்க. ஆனால் கொளத்தூர் மாதிரி இருக்க தொகுதியில் ஆர்ஓவோட பேச்சை கேட்குறதே கிடையாது. அப்போ காவல்துறை இன்றைக்கும் திரு மு.க. ஸ்டாலினோட பேச்சை கேட்டுக்கிட்டு இன்றைக்கு இன்னைக்கு எல்லாமே லைவ்ல பார்த்துருப்பீங்க. பெரம்பூரில் எந்த அளவுக்கு சாலைகளை ஒருங்கிணைத்து அழகாக பண்ணியிருந்தாங்க, மக்களோட பாதுகாப்புக்கு என்ஷூர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏன் கொளத்தூரில் பண்ணப்படலை? ஏன்னா கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. அவர் இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரையலில் இருக்கிறார். இன்னும் 2 முறை வந்து பிரச்சாரம் நடந்துச்சுன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கே தோற்றுருவார். இந்த தோல்வியோட பயத்தில் தான் இந்த காவல்துறையையும் இந்த கவர்மெண்ட்டோடைய மிஷினரியையும் இப்போ இல்லை, கடந்த 8 மாதமாகவே எங்களுக்கு எதிராக வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களை வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கார். தன்னுடைய அதிகாரத்தை இன்டைரக்டாக எங்கள் மேலே எவ்வளோ கரூருக்கு அப்புறம் எந்த இடத்துலையும் பர்மிஷன் கொடுத்தே கிடையாது. எஸ்ஓபியை போட்டு எஸ்ஓபி முடிகிறதுக்கு ஒவ்வொரு தாட்டி பர்மிஷன் வாங்கினா 30 நாள் ஆகும். 30 நாள் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே நாங்கள் வந்து அடுத்த 3 மாதத்தை கடக்க வேண்டியதாகிடும். இப்போ அதே மாதிரி கொளத்தூரில் அதை நிப்பாட்ட பார்த்தாரு. அதனால தான் வந்து காவல்துறை முழுசும் எந்த இடத்தையும் சப்போர்ட் பண்ணல. லைவில் எல்லாத்தையும் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். தயவு செய்து எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃபுக்கு நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறோம், காவல்துறையை தயவு செஞ்சு இடமாற்றத்தில் உருவாக்கணும். இன்றைக்கும் முக்கியமான தொகுதிகளில் போக முடியல. மக்களுடைய பாதுகாப்பை தான் நாங்கள் உறுதிப்படுத்த சொல்கிறோம். கொளத்தூரில் இன்றைக்கி ஏதாச்சும் மக்களில் வந்து ஏதாச்சும் ஒரு இழப்பு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு யார் பதில் சொல்கிறது? ஸோ மக்களுடைய பாதுகாப்புக்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கும் முழுசாக கவனம் செலுத்தி இன்றைக்கி வந்து கேம்பெயினை வந்து நிப்பாட்டி வில்லிவாக்கத்துக்கும் போக முடியல, அண்ணா நகருக்கும் போக முடியல. அதனால் இதை வந்து ரொம்ப சீரியஸாக மக்களுடைய பாதுகாப்புக்காக இம்மிடியட்டாக நாங்கள் வந்து இனி மதியானமே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு நாங்கள் போய் திருப்பி வந்து எலெக்ஷன் கமிஷனோட சீஃப் மேடத்தை போய் பார்த்து இதை வலியுறுத்தி இந்த போலீஸ் ஆஃபீஸருக்குடைய இன்றைக்கும் திமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர்களோட தொடர்பை வந்து நாங்கள் எடுத்துரைத்து கூடிய விரைவில் ஒரு நேர்மையான அதிகாரிகளை கொண்டு இந்த எலெக்ஷன் நடத்தணுங்கிறத எங்களுடைய வேண்டுகோள். சென்னை மாவட்டத்தில் மட்டும் சொல்றீங்களா? இல்லை, இன்னைக்கு தான் முதல்ல நாங்கள் ஆரம்பித்தோம். இன்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் தான் சொல்கிறேன், நாங்கள் யாரையும் குறை சொல்லணும். பெரம்பூரில் ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரிகள் இருந்தனால அது வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் கொளத்தூரில் மட்டும் ஏன் எங்களால் போக முடியல? எங்களோட பிரச்சாரத்தை ஏன் ஆன் ஸ்பாட்டுக்கு எங்களால் போக முடியல? பெரம்பூரில் பண்ண மாதிரி அந்த ரோடை பிளாக் பண்ணி பேரிகேட்ஸை போட்டுட்டு மக்களை ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருந்து இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் நிற்கணும்னு ஒரு கரெக்டான பிளான் பண்ண காவல்துறையை நாங்கள் தலைவணங்குறோம். எங்களுக்கு யாரையும் குறை சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, அரசியல் பண்ணல. எங்களுக்கு திருப்பியும் மனித இழப்புகளோ மனித உயிர்களோ ஏற்பட்டக்கூடாதுங்கிற ஒரே விஷயத்தை நாங்கள் திருப்பி பதிவு பண்ணுறோம். அரசியலில் ஜனநாயக பூர்வமாக நம்ம எதுக்கலாம், சண்டை போடலாம், ஓட்டில் வந்து மக்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் மக்களுடைய பாதுகாப்பை வச்சு ஒரு கட்சியும் ஒரு தலைவரையும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது திமுக அப்பையிலேருந்து முற்பட்டுட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்தை நாங்கள் திருப்பி பதிவு பண்ணுறோம். மு.க. தலைவருடைய ஸ்டாலின் அவர்கள் தான் அப்பையிலேருந்து கரூர் இன்சிடென்ட்லேருந்து அது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அமைதியாக இருப்பார், யாரையும் திட்ட மாட்டார், எந்த கட்சி பேரையும் சொல்ல மாட்டார். ஆனால் தன்னுடைய காவல்துறையும் தன்னுடைய அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுதான் இன்னைக்கு கொளத்தூரில் நடந்தது. அந்த கொளத்தூரில் அவர் ரோட் ஷோ போகிறாரு, மக்களுடைய செல்வாக்கு என்ன இருந்துச்சு. ஆனால் நாங்கள் உள்ள நுழையும் பொழுது எத்தனை மணி நேரம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி மக்களோட ஆதரவோடு அந்த கொளத்தூரில் இருந்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பயம் தான் திருப்பியும் காவல்துறையை வந்து ஒரு மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். இது தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சீரியஸாக எடுத்து இன்னைக்கு கேம்பெயினை நாங்கள் நிப்பாட்டி நாளைக்கு வந்து முறையில்லான்னு இருக்கோம். காவல்துறையை உடனடியாக பொதுவாக எந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் கமிஷன் வந்தாலும் ஒரு சுழற்சி அடிப்படையில் மாற்றுவாங்க. இன்னும் மாற்றப்பட்ட